ஐ லைக் பெங்களூர், ஐ லவ் பெங்களூர். மெக்கா ஃபார் ஐடி டூட்ஸ். சனிக்கிழமை சாயங்காலம் ஒரு ஜெயாநகரில் ஒரு ரோட்டில் போய் நின்றுட்டு விப்ரோ அப்படின்னா ஒரு 50 பேர் திரும்பி பார்ப்பான், நான் தான். டிசிஎஸ் அப்படின்னா ஒரு 50 பேர் திரும்பி பார்ப்பான். இன்ஃபோசிஸ் அப்படின்னா யாரும் பார்க்க மாட்டான், ஏன்னா அவன் ஆஃபீஸ் போயிடுவான். ஏன்னா அவங்க ஓனர் சாட்டர்டே சண்டேலாம் வர சொல்லியிருக்காருல்ல, 70 hours ஒர்க் பண்ணோம். அவன் வர மாட்டாங்க. பட் எனக்கு பெங்களூர் ஐடி டூட்ஸ்ட்டு பிடிக்காத ஒரு விஷயமும் இருக்குது. அது என்னன்னா, அந்த கோரான்னு ஒரு வெப்சைட் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? நியாயத்துக்கு பீத்துவாங்க. ஐ ஹவ் காட் a 1 crore ஆஃபர் இன் பெங்களூர். இஸ் 1 crore enough to live in பொம்மனஹள்ளி அப்படின்னு. நாங்கள் சென்னையிலலாம் இப்படி யாருமே பீத்த மாட்டோம். நாங்கள் யாராவது கேட்டு பார்த்துருக்கீங்களா? 1 crore enough to live in ஒட்டியம் பார்க்கணும் நாங்கள் கேட்டு பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே மாட்டீங்க. நான் ஐடியில் இருக்கல, எனக்கு இந்த மாதிரி போஸ்ட்லாம் பார்த்தா பயங்கர காண்டாகும். நான் கீழே போய் கமெண்ட் போடுறேன், ஐயோ 1 crore நாட் எனஃப் ப்ரோ, நீங்கள் சாட்டர்டே சண்டே பேசாமல் பார்ட் டைமில் அத்திப்பள்ளி டோல்கேட்டை பிச்சை எடுங்க ப்ரோ அப்படின்னு போடுவேன் எப்பயுமே. இன்ஃபோசிஸ்காரனால அதுவும் பண்ண முடியாது, ஆனால் சனிக்கிழமை ஆஃபீஸ் போனவங்க வேறு பாவம். முதல்ல இன்ஃபோசிஸ்லேருந்து எவன் 1 crore சம்பாதிக்க போகிறேன், அது வேறு பிரச்சனை. இப்போல்லாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி போஸ்ட் பார்த்தேன்னா நான் ரிப்ளையே போடுறது இல்லை, காப்பி பண்ணி nseetharaman@financeministry.gov.in ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போட்டு விட்டுறது. மேடம் பாருங்க மேடம், சாதா பாப்கார்னுக்கு 5%, கேரமல் பாப்கார்னுக்கு 18%, சாதா ஐடி டூடுக்கு ஒரு 20%, 15% குறைச்சி விடுங்க. இந்த மாதிரி பீத்தர் ஐடி டூடுக்கு ஒரு 40% போடுங்க மேடம். பீத்தல் சர்வீஸ் டாக்ஸ் பிஎஸ்டின்னு ஒரு 18% போடுங்க மேடம். அநியாயத்துக்கு பீத்துறானுங்க ராஸ்கல்ஸ்.